இப்போ வந்து மேஷம் அழகா சொல்லிட்டீங்க. ரிஷபம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு வீட்ல அம்மனோட வாசம் இருக்கா? இல்லையா? இல்லனாலும் தான் நீங்க தான் அதுக்கு ஒரு முடிவு கரெக்ட்டா முடிவு சொல்றீங்களே. சொல்லிடுறேன். அடுத்ததாக நீங்க கேட்டிருக்கிறது வந்து ரிஷப ராசிக்கு அம்மனுடைய அருள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. மேஷ ராசிக்கு உண்மையிலே இது ரொம்ப சிறப்பா இருக்குன்னு வேற சொல்லியிருக்கீங்க. அதே போல ரிஷப ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மாதிரியான சில விஷயங்கள் ரிஷப ராசி அம்மன் வீட்டுக்கு வந்து விட்டால் என்ன அறிகுறிகள் நடக்கும்? அப்ப அந்த அம்பாள் அனுகிரகம் அப்படிங்கிறது அம்பாள் யார் வடிவத்துல வராங்கன்றதும் முக்கியம். அது மிக முக்கியம் இல்லையா? அம்பாள் வர்றது ரைட்டு. அம்பாள் யாருடைய வடிவத்துல வராங்க? அப்போ தடைப்பட்ட பணமும் வரும். இப்ப நான் எதிர்பார்த்திருந்தேன், கொடுத்திருந்தேன், எனக்கு வரல அப்படின்னு சொன்னா இந்த பிரபவ வருஷம் இந்த அம்மனுடைய அருள் நமக்கு வீட்டில் சுகமான எனர்ஜி ஃபீல் இருக்கும். உள்ளே வந்தவுடன் அமைதி, சந்தோஷம், டென்ஷன் குறையும். வணக்கம் எல்லாருக்குமே. ஜோதிட யுகம் எங்க சேனல் வியூவர்ஸ்க்கு. ஏன்னா எங்க சேனல் அவ்வளோ வியூவர்ஸ் இருக்காங்க. அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கீங்க. அவ்வளோ லைக் பண்ணிட்டுருக்கீங்க. அவ்வளோ கமெண்ட்ஸு எல்லாமே உங்களால தான். இந்த ஜோதிட யுகம் சேனல் வந்து இவ்வளோ பிரபலமானதே உங்களால தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஒரு ஒரு ராசிக்கும் அம்மனோட அருள் வீட்ல இருக்கா? இல்லையா? இப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, அம்மாவோட வாசம் எங்க வீட்ல இருக்கா? இல்லையான்னு நெறைய பேருக்கு தெரியல. எனக்கும் தெரியல. ஸோ, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா, அதுவும் ஒருத்தர்கிட்ட தாம்மா கேட்க போறோம். வேற யாரும் இல்லைங்க. டாக்டர் பட்டம் வாங்குன டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள் தான். ஏன்னா, அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸு. அவர் நெறைய சீக்ரெட் சொல்றாரு. அதுதான் எனக்கு பெரிய விஷயம். யாருமே சொல்லாத சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்காகவும், நீங்க நல்லா இருக்கணும், சேமமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், தெய்வ கடாட்சம் உங்க எல்லாருக்கும் நிறைஞ்சு இருக்கணும்னு நெறைய சீக்ரெட்டா யாரும் சொல்லாத சில விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. அதனால இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நீங்க நெறைய பார்க்காதவங்க இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. நெறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இன்னைக்கு நம்ம அவங்கள தான் சந்திக்க போறோம். வாங்க ஐயாவையே மீட் பண்ணுவோம். வணக்கம், வணக்கம். வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நன்றி, நன்றி. அதான் எல்லா டவுட்டும் வேணா உங்ககிட்ட தானே கேட்டுக்கிறோம். கண்டிப்பா, கண்டிப்பா. நிச்சயமா, அதனால. நிச்சயமா. இப்போ அ மக்களுக்கு எல்லாமே வந்து சில பேருக்கு ஒரு டவுட் என்னன்னா, அம்மன் அருள், அம்மன் வாசம் எங்க வீட்ல இருக்கா? இல்லையா? அப்படின்னு ஒரு ஒரு ராசிக்காரர்களும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா. நீங்க உண்மையான அழகா அத ஷேர் பண்ணணும். நெறைய மந்திரங்கள் நெறைய சொல்றீங்க. கண்டிப்பா. வாசம் செய்யலனாலும் அதுக்கும் ஒரு சொல்யூஷன் அதுக்கும் அதுக்கும் இருக்குன்னு ஒரு சொல்லிறீங்க. சொல்யூஷன்ஸ் இருக்கு. அப்புறம் என்ன கவலை? எல்லாரும் ஹேப்பியா இருப்பாங்க. ஹாப்பியா இருப்பாங்க. இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் அம்மன் வாசம் இருக்கா? இல்லையா? அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்ட்டு நெறைய பேர் ஆசைப்படுறாங்க. இருந்தா ஓகே. இல்லனாலும் அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு நீங்க அழகா சொல்லிட்டீங்க. ஸோ நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் பார்க்கலாமா ஐயா? கண்டிப்பா, நிச்சயமா பார்க்கலாம். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வஸ்யார்த்த ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. சீதலேத்வம் ஜெகன்மாதா சீதலேத்வம் ஜெகத்பிதா சீதலேத்வம் ஜெகதாத்ரி சீதலாயை நமோ நமஹா. அனைவருக்கும் அம்பாள் கடாட்சத்தோட உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். அம்பாளுடைய அனுகிரகத்தோடு எல்லாரும் மேலும் மேலும் நன்னா அமோகமாக இருக்க வேண்டும். இன்றைய தினம் நம்ம இணைந்திருக்கக்கூடிய இந்த அம்பாள் அருள், அம்மன் அருள் வீட்டில் எல்லாருக்கும் எந்த அளவுக்கு அம்பாள் அருள் நமக்கு வாசம் பண்ணின்னு இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம இருக்கணும், எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த 12 ராசிக்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அம்பாள் அப்படின்னு எடுத்துட்டோன்னு சொன்னால் அந்த அம்பாள் அவனுடைய அனுகிரகம் வந்து 1000 கண்ணுடையாள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த அம்பாள். அதுவும் இந்த அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. அம்பாள்னு சின்ன விஷயங்கள் இல்லை, அம்பாள்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அம்பாளுக்கு வழிபாடு பண்ணுறதுக்கு. அம்பாளுக்கு நீ நிறைய நைவேத்தியங்கள் பண்ணினாலும், என்னதான் அம்பாளுக்கு பிரீதமான நிறைய நைவேத்தியங்கள் பண்ணினாலும் அம்மனுக்கு பிரீதமானது கூழு தானே. அவங்களுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப பிரீதமானது, ரொம்ப பிரீதமானது. இப்போ ஆடி மாதம்னா ஆடி கூழு தேடி குடின்லாம் சொல்கிறாங்க.
தேடி போய் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்பாளுடைய அருள் நமக்கு 12 ராசிக்குமே எந்த அளவுக்கு நமக்கு இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம அம்பாளுடைய வாசத்தை அவங்க இருக்காங்க, அவங்க வரப்போறாங்க, இருக்காங்கன்னு எந்த ரூபத்தில் வருவாங்க, எப்படி இருக்கு, நமக்கு அதற்கான அறிகுறிகள்லாம் என்னென்னலாம் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒரு ஒரு ராசிக்காக கண்டிப்பாக பார்ப்போம். அதே போல் நான் இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு நிறைய மக்கள் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், கிரகித்து கொள்ள வேண்டும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய போது நான் ஒரே ஒரு விஷயம் நான் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன். இந்த ஸ்லோகத்தை இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற ஸ்லோகத்தை இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியாக இந்த ஸ்லோகத்தை நான் சொல்ல போகிறேன். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லி ஒரு 45 நாள்லேருந்து அதிகபட்சம் 60 நாளுக்குள்ள அம்பாள் உங்கள் கனவுல வராங்களா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா அந்த உரிமையோடு கூப்பிடக்கூடிய மந்திரம் இது. உரிமையோட யார்கிட்ட அங்கே உரிமையோட கூப்பிடுறோம்? நம்ம அம்பாள் கிட்ட நம்ம உரிமையாக கூப்பிடுறோம். அந்த உரிமை, அந்த அம்பாள் நான் வரேன் இருடா, நீ ஏன்டா கவலைப்படுற, நீ என்ன கஷ்டத்தில் தான் இருடா, நான் வரேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த 60 நாளுக்குள்ளே உங்கள் கடவுளை கண்டிப்பாக அந்த அம்பாள் வருவா, நான் உனக்கு செய்கிறேன். அதுக்கு நீங்கள் எப்படி சொல்லணும்? ஆத்மார்த்தமாக நல்ல நல்ல நாளில், நல்ல முகூர்த்த நேரத்தில், நல்ல பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் விடாமல் நீங்கள் சொல்லிட்டு பாருங்கள். அம்பாள் எப்படி உங்களை தேடி அனுகிரகம் பண்ணுறா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுவீங்க. ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், சின்ன உதாரணம். ஒரு நாள் சக்கரை பொங்கல் சுவாமிக்கு கோவில் அம்பாளுக்கு நைவேத்தியம் வச்சாச்சு, சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணியாச்சு. இந்த சக்கரை பொங்கல் யார் வாங்கிப்பா அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டாச்சு. ஆள் ஆள் இல்லை, 2 பேர் தான் இருக்காங்க, ஆள் கிடையாது. எதிரே பார்க்காம திடீர்னு ஒரு சுமங்கலி, யார் அந்த இடத்துல அவங்களுக்கு அவங்க அந்த ஊரும் கிடையாது, இன்னும் சொல்ல போனால் எங்கிருந்து வந்தாங்கன்னு கூட தெரியல, அம்மனா இருக்கும். திடீர்னு வந்தாங்க. ஐயா கொஞ்சம் பொங்கல் கொடுங்க அப்படின்னாங்க. பாருங்க, எனக்கு கையெல்லாம் ஒன்றும், ஐயா கொஞ்சம் ஒன்றுமே கேட்கல, விபூதி கேட்கல, குங்குமம் கேட்கல, எது ஐயா எனக்கு கொஞ்சம் பொங்கல் கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆடி போயிட்டேங்க. நான் பண்ணியிருக்கிறது அம்பாள் பூஜை. கேட்குறாங்க, திடீர்னு ஐயா எனக்கு கொஞ்சம் பொங்கல் கொடுங்க அப்படின்னாங்க. பாருங்க, அந்த நிமிஷம் நானாகவே இல்லை. உடனே டக்குன்னு ஒரு இதில் வச்சு அம்மா இந்தாங்கம்மா அப்படின்னு கையை, நான் உண்மையே நான் சொல்கிறேங்க, அம்பாள் இருக்கிறது 200 இல்லை 1000% உண்மையான ஒரு வார்த்தை. அம்பாள் இருக்கிறது உண்மையான ஒரு விஷயம். அதை நான் என் வாழ்க்கையில் நான் நிறைய ஒவ்வொரு நிமிஷத்துலையும் நான் உணர்ந்திருக்கேன். அந்த உணர்தல் உங்களுக்கும் அது சேரணும்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். அதனால் இதை வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணவும் பாரு, சொன்ன உடனே எனக்கு கண்ணில் தண்ணி வரும். ஏன்னா அந்த அம்பாள் எனக்கு உண்மையிலே அந்த அளவுக்கு இன்னைக்கு நான் இருக்கேன்னா அந்த அம்பாள் கூட இருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், இதில் ஒரு அம்பாளை பற்றி பேசினாலே எனக்கு தனியாக ஒரு விஷயம் எனக்கு வரும். ஏன்னா எல்லாருக்குமே நான் கைரேகை பார்க்குறேன், ஆனால் என் 2 கையிலையுமே எனக்கு சூழரேகை இருக்கும், 2 கையிலையுமே எனக்கு சூழரேகை இருக்கும். அது என்னமோ தெரியாது, ஏதோ ஒரு இடத்துல அம்பாள் உண்மையிலே அந்த காப்பாற்றக்கூடிய ஒரு யோகம் உண்டு. ஏன்னா ஒரு 2 கையிலையுமே இருக்கும், சூளம் தனியாக தெரியும் 2 கையிலையும். அதனால தான் அம்பாள்னாலே எனக்கு ஒரு தனி பிரியம். அதுதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் நல்லா இருக்கணும், இந்த ஜோதிடர் யுகம் சேனல் பார்க்குற நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுதான் என்னோட விஷயம். அதுவும் இன்னைக்கு அம்மா இவங்க வந்திருக்காங்க, பலாம்பிகா மேம் வந்திருக்காங்க. இப்போ நான் சுவாமி இன்னைக்கு அம்பாள் விஷயம் உங்ககிட்ட இன்னைக்கு நான் நிறையா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன்ட்டு இன்னைக்கு உட்கார்ந்தவுடனே என்கிட்ட சொல்லிட்டாங்க. நிறைய என்னன்னு தெரியாது எனக்கு என்னுடைய டவுட்ஸு இன்னைக்கு நீங்கள் கிளியர் பண்ணுறது எல்லா மக்களுக்கும் இன்க்ளூடிங் என்னுடைய ஃபேன்ஸ் வரைக்குமே எல்லாருக்கும் போய் சேரணும்னு அவங்க சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக இதை போய் நம்ம கண்டிப்பாக பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம் வாங்க. இப்போ மேஷம் அழகாக சொல்லிட்டீங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு வீட்டில் அம்மனோட வாசம் இருக்கா இல்லையா? இல்லைனாலும் தான் நீங்கள் தான் அதுக்கு ஒரு முடிவு கரெக்டாக சொல்கிறீங்களே. சொல்லிடுறேன். அடுத்ததாக நீங்கள் கேட்டிருக்கிறது ரிஷப ராசிக்கு அம்மனுடைய அருள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. மேஷராசிக்கு உண்மையிலே இது ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு வேற சொல்லியிருக்கீங்க. அதே போல் ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்பொழுது எந்த மாதிரியான சில விஷயங்கள், ரிஷபராசி அம்மன் வீட்டுக்கு வந்து விட்டால் என்ன அறிகுறிகள் நடக்கும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் ரிஷபராசி, கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி இருக்காங்க, ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி இருக்காங்க, மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசியும் இருக்காங்கம்மா. அப்போது இந்த ரிஷபராசி அப்படின்னு இருக்கும்பொழுது இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கும், என்னென்ன அறிகுறிகள்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்கும், இவங்க வீட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் அறிகுறி சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, வீட்டில் உணவு எப்பொழுதும் இருக்கும். யாராவது ஒருத்தர் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு இருந்துகிட்டே இருக்கும், கரெக்டாக வெடிக்க மாட்டாங்க. எப்போதுமே யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பாடு இருக்கும், திடீர்னு யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பாடு இருக்கும். கண்டிப்பாக அது விஷயம் கண்டிப்பாக இருக்கும். 2வது விஷயம், எவ்வளவு உணவு சமைத்தாலும் குறையாத மாதிரி இருக்கும். எல்லாருமே சாப்பிட்ருப்பாங்க, ஆனாலும் நிறையா
அந்த உணவுகள் அப்படிங்கிறது மிஞ்சி தான் இருக்கும். சரி, நம்ம யாருக்காவது கொடுக்கும், யாராவது அன்எக்ஸ்பெக்டடாக வந்து சாப்பிட்டு கண்டிப்பாக போவாங்க. அப்போ அந்த அம்பாள் அனுகிரகம் அப்படிங்கிறது, அம்பாள் யார் வடிவத்தில் வராங்கன்றது முக்கியம். அது மிக முக்கியம் இல்லையா? அம்பாள் வர்றது ரைட்டு, அம்பாள் யாருடைய வடிவத்தில் வராங்க? மகாலட்சுமி ரூபமாக வருவாள். அதுதான் அதுல மிக முக்கியமானதுமா. ஏன்னா மகாலட்சுமி வடிவத்தில் அம்பாள் குடியேறி விட்டாள் அப்படின்னு சொல்லலாம். நீங்க செய்யக்கூடிய பூஜையும், நீங்க செய்யக்கூடிய தான தர்மமும், நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்களும், நல்ல எண்ணங்களும் உங்களை உயர்த்தும், அதிகமாக உங்களை உயர்த்தும். ரெண்டாவது, பணம் தானா வரும். எப்படி பணம் வந்து தானா வரும்? ஏதாவது ஒரு விஷயத்துல எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா யூ வில் கெட் சம் மணி. அப்போ தடைப்பட்ட பணமும் வரும். பணம் எதிர்பார்த்திருந்தேன், கொடுத்திருந்தேன், எனக்கு வரல அப்படின்னு சொன்னா, இந்த பிரபவ வருஷம் இந்த அம்மனுடைய அருள் நமக்கு கிடைச்சிடுத்து அப்படின்னு சொன்னா, அந்த பணம் நமக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வரணும். அதனால தான் அம்பாள் வழிபாடு நீங்க சில பேர் நிறையா பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கோயிலுக்கு போனால் அம்பாளுக்கு ஒரு விளக்கேற்றி வச்சு அம்பாளை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வருவாங்க. இன்னைக்கும் பெண்கள்லாம் வந்து நிறைய பேர் அம்பாள் வழிபாடு எதற்காக பண்றாங்க? அந்த அம்பாளுடைய அனுகிரகம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வருமா? அப்போ ரிஷபராசிக்கு மகாலட்சுமி ரூபத்தில் வருவாங்க அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. செல்வ வாசல் திறந்து விட்டது, அம்மன் அருள் கூடி விட்டது. அவ்வளவுதான். இந்த ஒரு வார்த்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ரிஷபராசிக்காரர்கள். அதாவது செல்வ வாசல் திறந்து விட்டது, அம்மன் அருள் கூடி விட்டது. உங்களுக்கு நன்னா இருப்பீங்க. வீட்டில் சுகமான எனர்ஜி ஃபீல் இருக்கும். உள்ளே வந்தவுடன் அமைதி, சந்தோஷம், டென்ஷன் குறையும். அம்மன் பிரசன்ஸ் கிளியரா இருக்குன்னு அர்த்தம். யாருடைய பிரசன்ஸ்? அம்மனுடைய பிரசன்ஸ் கிளியரா அந்த இடத்துல வந்திருக்கு, இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். அந்த கிளியராக இருக்குன்றதுக்கு உதாரணம் சொல்கிறேன். அடிக்கடி மஞ்சள் குங்குமம் கண்ணில் தென்படும். அடிக்கடி அப்படி எப்படி டக்குன்னு பார்த்தோன்னே ஏதாவது ஒரு மஞ்சள் குங்குமம் கண்ணில் தென்படும். அன்எக்ஸ்பெக்டடாக திடீர்னு எடுப்போம். யாராவது தானாக கொண்டு கொடுப்பாங்க. திடீர்னு யாராவது மஞ்சள் குங்குமம் கொண்டு கொடுப்பாங்க. சடன்லி கொண்டு கொடுப்பாங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். பூஜை செய்ய வேண்டிய எண்ணம் வரும். அம்மனுக்கு வேறு ஏதாவது நம்ம ஒரு பூஜை பண்ணலாமா, ஒரு அபிஷேகம் பண்ணலாமா, ஏதாவது ஒரு விஷயம் அம்பாளுக்கு செய்யலாமா, நம்ம செய்யாமல் விட்டுட்டோம், இப்போ செய்யலாமா அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக வரும். அம்மன் என்னை வழிபாடு அப்படின்னு ஒன்று கூப்பிடுறா, மிஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணுங்க. ஏதாவது ஒரு பிரார்த்தனை வைத்திருந்தாலோ, அம்மனுக்கு நான் பால் குடம் எடுக்கிறேன், அம்மனுக்கு நான் இப்போ ஏதாவது ஒன்று செய்கிறேன், கல்யாணத்தை முன்வைத்தோ, குழந்தை பாக்கியத்தை முன்வைத்தோ, ஏதோ ஒரு விஷயத்தை முன்வைத்து, ஏங்க அம்பாள் 1000 கண்ணுடையாள்னு நம்ம சொல்கிறோம்ல, 1000 கண்ணுடையாள்னு அம்பாளை சொல்கிறோம்ல, எதுக்காக நம்ம சொல்கிறோம்? உண்மை, நிதர்சனமான உண்மை. நான் இன்னொரு விஷயமும் நான் அப்புறமா உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். பெண்கள் சிரிப்புடன் வீடு வருவது அதிகரிக்கும். நல்லா சிரித்து சந்தோஷத்தோட பெண்கள் வீட்டுக்கு வர்றது ஒரு சந்தோஷமாக இருக்கும். சுமங்கலி வருகை அதிகமாக இருக்கும். நிறைஞ்ச சுமங்கலி வீட்டுக்கு வர்றது அதிகமாக இருக்கும். இதெல்லாம் சுப சகுனங்கள், மறந்துடாதீங்க. நல்ல சகுனங்கள் நிறையா எதிர்பார்ப்பீங்க. அம்மன் சுமங்கலி வடிவில் வந்திருக்காங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க. நல்ல விஷயத்த சொல்ல வந்திருக்காங்கன்றத முடிவு பண்ணிக்கோங்க, மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. வீட்டில் நல்ல வாசனை, திடீர் என்று ஒரு ஃப்ராக்ரன்ஸ், திடீர்னு ஒரு நல்ல என்ன ஒரு இந்த ஸ்மெல் ரொம்ப வித்தியாசமாக இருக்கே இருக்கும். பூ வாசனை, சந்தன வாசனை, எந்த காரணமும் இல்லாமல் அது அம்மன் இருப்பதற்கான டிவைன் சைன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அது இருக்கு. குடும்பத்தில் சண்டைகள் குறையும், உறவுகள் ஸ்மூத்தாக இருக்கும், பீஸ் நிலைக்கும். அம்மன் உன் குடும்பத்தை காப்பாற்ற வந்து இருப்பா. ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கு என்ன அர்த்தம்? ரிஷபராசிக்கு இது செல்வம் சேரும் காலம், வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய டைம் வந்தாச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய மைண்ட் செட் பண்ணு. அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன செய்யணும், எப்படி பண்ணணும், ப்ரீ பிளான்டோட ஒன்று நீ செஞ்சு பாரு. வாழ்க்கையில் கண்டிப்பாக நீ சக்ஸஸ் பண்ணுவ. இதுதான் நான் சொல்லக்கூடியது. முக்கியமாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எடுத்துக்கோ. ஏதாவது ஒரு அம்பாள், கருமாரி அம்மனை எடுத்துக்கோ. உனக்கு எந்த அம்பாள் பிரீதியோ அந்த அம்பாள் எடுத்துக்கோ. அம்பாள், கருமாரி அம்மனை ஏதாவது ஒரு அம்பாள் முன்னாடி வெள்ளிக்கிழமையில் நல்ல சுக்கர ஹோரையிலையோ, நல்ல ஒரு குரு ஹோரையிலையோ அம்பாளுக்கு முன்னாடி ஒரு நெய் விளக்கு, நல்ல பசு நெய் விட்டு அம்பாளுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வையே. நெய் தீபம் ஏற்றி வைத்து ஓம் ஆதி பரமேஸ்வரி நமோ நமகான்னு சொல்லு. ஓம் ஆதி பரமேஸ்வரி நமோ நமகா. இது மிக சிறப்பான ஒரு ஆதி பரமேஸ்வரி நமோ நமகா. இதை நீ சொல்லு. அம்பாளுடைய கடாட்சம் எப்பொழுதுமே உனக்கு இருக்கும். அம்பாள் உனக்கு யார் ரூபத்தில் வரா? மகாலட்சுமி ரூபத்தில் இருந்து உனக்கு எப்போதும் அனுகிரகம் பண்ணுவா. என்னுடைய வார்த்தை பொய்க்காது. நிஜமாக நீ சொல்லு. அண்ணா, நான் சுவாமி நான் சொல்லியிருந்தேன், நான் இது மாதிரி இருந்தது. இந்த அறிகுறிகள் உங்கள் வீட்டில் இருக்கா? உங்கள் ஜாதகப்படி அம்மன் அருள் எப்படி வேலை செய்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து என்ன அப்படிங்கிறத பாருங்க. அம்மன் அருள் எப்பொழுதும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.
நன்றியா, சூப்பரா நன்றி அழகா நன்றி சொல்லிட்டீங்க. நன்றி நன்றி. ஏன்னா எனக்கு நிறைய ரிஷபம் ராசி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். கண்டிப்பா. நிறைய வந்து கடவுளை கும்பிடுறாங்க. நிறைய ராசிக்காரங்க, எல்லா 12 ராசிக்காரர்களும் வந்து தெய்வத்தை கும்பிடுறாங்க. ஆனா அந்த தெய்வத்தோட வாசம் நம்ம வீட்ல இருக்கா இல்லையா, இதை யாரை கேட்கறது, இதுக்கு என்ன மந்திரம், இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ்ல இருந்திருப்பாங்க. உங்கள பார்த்ததுல அவ்ளோ பேர் வந்து பாருங்க, எனக்கே தெரியுது தெரியுது அப்படியே மைண்ட் சிரிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்க மக்கள் அப்படின்னும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹாப்பியா இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்ன கஷ்டம்னாலும் சரி, என்ன பிரச்சனைனாலும் இதோ இந்த மாரிலாம் ஒரு மகான்கள் இருக்காங்க. அழகா அவ்ளோ ஸ்லோகம், அவ்ளோ நீங்கலாம் நல்லா இருக்கணும்னு நெறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. நெறைய சீக்ரெட்ட சொல்லியிருக்காங்க. அதாவது அம்பாள் வந்து வாசம் செய்றாங்களா இல்லையான்னு நமக்கே தெரியறதில்ல. அதுக்கு உண்டான அறிகுறிகள் சொல்றாங்க. அப்படி இல்லையா, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு யாரு நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க? இப்படிலாம் நம்மளுக்கு ஒரு கிடைச்சிருக்காங்க. நம்ம டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல வர நம்பர் எடுத்து நேர்ல கான்டாக்ட் பண்ணணுமா? இல்ல ஜாதகம் பார்க்கணுமா? இல்லையா நீங்க ரொம்ப தூரத்துல இருக்கீங்க, ஆன்லைன்லயே கான்டாக்ட் பண்ணணுமா? பேசுங்க. மந்திரத்தெல்லாம் எழுதிக்கோங்க. சந்தோஷமா இருங்க. எல்லாரும் நீங்க நான் ஆரோக்கியமா, ஹேப்பியா இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவும் சொல்லிட்டு இருக்காங்க. சந்தோஷமா இருங்க. தேங்க் யூ.